என்னடி இவ்ளோ பெரிய கதை சொல்ற? நம்புற மாதிரியே இல்லையே. என் முகத்துல இருக்க மேக்கப் பார்த்தல, நீ நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நீ பண்ற அலப்பறைய பார்த்தா அந்த சினிமா மேக்கப் மேன் ஆள்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் மேக்கப் போட்டுப்ப போல இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஒரு விஷயம் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மேக்கப் போட போட கருப்பு கலர் மாதிரி கலர் ஆயிடுவோமா, அதனாலதான் நடிகைங்க எல்லாருமே அவ்வளவு கலரா இருக்காங்களாம். நீதான் என்னமோ கலருங்கிற. கலரா இருக்க எத்தனையோ பேர் மனசு கருப்பா தான் இருக்காங்க. மனசு வெள்ளையா இருக்க நீ உன் கருப்பு பிடிக்காம அலையிற. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த அரிய தத்துவத்தை வாத்தியார் வீட்ல யாராவது நோட் பண்ணுங்கப்பா. ஒரு நாள் மேக்கப் போட்டுக்கிட்ட உடனே உனக்கு தலைகால் புரியல? சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அதான் முதல்ல ரெடி ஆயிட்டு இன்னும் என்னடி? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு நான் அவரை பார்க்க போறேன். அதுக்குதான் இவ்ளோ அழகா மேக்கப் போட்டிருக்கேன். நீயே சொல்லு, அவருக்கு என்ன பிடிக்கும்ல? நான் அவரை பார்த்துட்டு வந்து சொல்றேன். நேரமாச்சு, கவிதா திட்டுவா. நான் வரேன், பாய். பொண்ணு, எங்க ரொம்ப நேரமா ஆளை காணோம்? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அசைன்மெண்ட் எழுத போயிருந்தமா. என்ன மென்டோ, காலையில இருந்து போனை காணோம்னு கத்திட்டு இப்பதான் உங்க அப்பா கடைக்கு போனாரு. என்ன பண்ற? படிக்கிறேம்மா. படிக்கிறியோ வடிக்கிறியோ என்னவோ பண்ணு. அப்பாடா, தப்பிச்சாச்சு. ஐயோ. ஏய் பாப்பா, என் போனை பார்த்த? இல்லப்பா, நோட்டு தான் பார்த்தேன். எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. பிரச்சனை. அப்பா போன் எங்க இருக்கு? என்னடா கிரவுண்டுக்கு எடுத்து போயிட்டியா போனை? இல்லப்பா, இங்க தான் இருந்துச்சு. உனக்கு வந்து சோதனை. என் கண்ணுக்கு மட்டும் காலையில இருந்து கிடைக்கவே இல்ல. இல்லப்பா, அது நேரத்தோட எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துச்சு. இல்ல பேபி. வாக்கிங்கா? எப்ப பார்த்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் விளையாட்டு தான். நீ வேற மேக்கப் கலையறதுக்குள்ள மாப்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். வா போலாம். எங்கேயாடி? இந்த இடம் தான் பேபி. என்னங்க வேணும்? ரமேஷ் சாரை பார்க்கணும். வருவார், உள்ள வெயிட் பண்ணு. வா பேபி. இன்னைக்கு பெர்மிஷன் கேட்டு வரேன். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இதே இடத்துக்கு மகாராணி மாதிரி பெரிய கார்ல வருவேன். இதோ அந்த செக்யூரிட்டி உனக்கு சல்யூட் அடிப்பான். இவ ஒருத்தி எந்த கண்ணாடி பார்த்தாலும் பின்னாடியே ஓடுற. பின்னாடி இல்ல, முன்னாடி. கவிதா, அவரு வர நேரம் நெருங்க ரொம்ப பயமா இருக்குடி. நான் ரொம்ப கிட்ட போய் பேசி என்ன பிடிக்காம போயிட்டா ரொம்ப ரிஸ்கா. நான் இங்கே நிக்கிறேன், நீ போய் அவர்கிட்ட பேசு, சரியா? ஏய், என்ன நீ இவ்ளோ கலரா இருக்க? ஏய், நான் என்ன இன்னைக்கு உன்ன மாதிரி சினிமா மேக்கப்ப போட்டேன்? பவுடர் தானே போட்டேன். இல்ல இல்ல, நீ இதெல்லாம் தொடச்சிடு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட நீ பேசும்போது கொஞ்சம் குனிஞ்சு குட்டையா நின்னு பேசு, சரியா? என்ன அபூர்வ சகோதரர்கள் அப்போ மாதிரியா? வர வர ஓவரா பண்ற பிபி. உனக்கு மட்டும் சாமி நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேட்டா நீ கலர் ஆகணும்னு கேப்பியோ இல்லையோ, என்ன குட்டையா கருப்பா மாத்திடுவ போல இருக்கே. என்னடி அக்காவை அப்படின்னு நினைச்சிட்ட? நான் கலராக மட்டும்தான் கேட்பேன். நம்பிட்டேன். அந்த கார் தாண்டி வந்துட்டாரு.
மாப்பிள்ளையா? சார் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம்மா, என்ன விஷயம்? என்னம்மா, ஏதாவது மரங்கிற வேணுமா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். பிபி தெரியலையா உங்களுக்கு? போட்டோல பாத்திருப்பீங்களே. அப்பா கல்யாணத்தை பத்தி சொல்லலையா? இதுதான் பொண்ணு. இந்த பொண்ணை கட்டுறவன அரசால வைக்கிற ஜாதகம் அது. ஐயோ, ஆமால, போட்டோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ஐயோ, என்ன இவரு மத்த மாப்பிள்ளைங்க மாதிரி சொல்றாரு? ஏன் வெளியில நின்று இருக்கீங்க? வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல இல்ல பரவாயில்ல சார். அது வந்து இந்த கல்யாண விஷயம் எங்க அப்பா வந்து சொன்னப்போ எங்களுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏதோ ஜாதக விஷயம்னு சொன்னதாலதான் எங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு. எங்க பிபிய நிறைய பேர் பார்த்து கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதனாலதான். அதனால இல்ல இல்ல உங்க அப்பா உங்ககிட்ட பேசிட்டாரா, உங்களுக்கு சம்மதமானு கேட்கதான் நேர்ல வந்தோம். ஏன்னா வீட்டுக்கு நீங்க வராததுனால திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதான் முன்னாடியே கேட்டுடலான்னு வந்தோம். ஓ, நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு பயமா? நேத்து நைட்டே ஜோசியர் அங்கிள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் அப்பவே சம்மதம் சொல்லிட்டேனே. சோ அப்பா வந்து உங்க வீட்ல பேசுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க கிளம்புறோம். இருங்க, இப்படி ஒன்னும் சாப்பிடாம போனா எப்படி? ஐயோ பரவாயில்லைங்க, அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நாங்க கிளம்புறோம். பிபி வா போலாம். பிபியா? அவ முழு பேரு போதும் பொண்ணு. ஆனா பேரை சுருக்கி பிபின்னு தான் கூப்பிடுவோம். சோ ஃபன்னி. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகேங்க. ம். இத்தனை சின்ன வயசுல என்னை விட வயசு கம்மியா ஒரு அம்மா. ஏய் கவிதா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் இந்த ஃபேக்டரிக்கு நீதான் ஓனர். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? ஆனாலும் கொழுப்பு தாண்டி உனக்கு. வீட்ல இருந்து கிளம்பும் போதே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டே வந்தேன். இது உன்னாலதான் கவிதா நல்லபடியா முடிஞ்சது. என்ன ஏதோ கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பேசுற? நம்ம பார்த்தது யாருக்கும் தெரியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. வா. என்னம்மா காலங்காத்தால ரெண்டு பேரும் வீட்டுக்கு சொல்லாம எங்க போயிட்டு வரீங்க? அது வந்துப்பா பிபி தான்ப்பா மாப்பிள்ளைய. இல்ல இல்ல பிபிய மாப்பிள்ளை பார்க்க வர்றதால ஃப்ரெண்டு கிட்ட நகை கேட்டிருந்தாலாம், அதை கேட்க தான்ப்பா போனோம். சரி சரி, முதல்ல போய் அம்மா கிட்ட விவரத்தை சொல்லுங்க. அவதான் பாவம் பதறிக்கிட்டு இருந்தா.
பார்வதி என்னங்க இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க பாரு, போங்க. கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் தான் பொண்ணு முகத்திலேயே ஒரு தனி கலை வந்து. அப்பா தப்பிச்சோம். மாத்தி சொல்றேன், அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எங்கடி போனீங்க 2 பேரும்? ஏன்டி இப்படி பிரஷர் ஏத்துறீங்க அக்காலும் தங்கச்சியும்? பாத்துமா, ரொம்ப பிரஷர் ஏறி வெடிச்சிடாத. உன் பொண்ணு பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்கா. அவ முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது பாரு, அதுதான் எனக்கு பிடிச்ச அழகு. பிபி, அம்மா பார்த்தா பாவமா இருக்கு, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடலாம். வேண்டாம் ப்ளீஸ். அம்மா உன்னை நினைச்சு அழாத நாளே இல்ல. இன்னைக்காச்சும் சிரிச்ச சந்தோஷமா இருக்கட்டும். என்னடி புதிர் போடுறீங்க? அவ சொல்லுங்கறா, நீ வேணாங்கற. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. அம்மா, வந்த மாப்பிள்ளைங்கெல்லாம் பிபிய போட்டோல பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்து பிடிக்கலன்னு போயிட்டாங்கல்ல. ஆமா, அதுக்கு இந்த மாப்பிள்ளையும் அப்படி போயிட்டா என்ன பண்றதுன்னு பிபி பயந்தா. அதனால மாப்பிள்ளை கிட்ட டைரக்டா போய் பிபிய பிடிச்சிருக்கான்னு கேட்டுலான்னு முடிவு பண்ணோம். என்னடி இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? அம்மா கத்தாத, அப்பாக்கு தெரிஞ்ச கொன்னுடுவாரு. சரி, விஷயத்த சொல்லு. மாப்பிள்ளைய போய் நேர்ல பார்த்து சம்மதமானு கேட்டோம். அவரு டபுள் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவாடி சொல்றீங்க? ஆமாமா, அதான் உன்கிட்ட அத சொல்லி சந்தோஷத்தை கொண்டாடலான்னு வந்தோம். போய் உடனே ஸ்வீட் செய். போ 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 போமா. எதுக்கு ஸ்வீட்டு? சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. பார்வதி, எதுக்கு ஸ்வீட்டு? அம்மா, நீயாச்சும் சொல்லுமா, எதுக்குமா ஸ்வீட்டு? அது ஒண்ணு இல்லப்பா, பிபிக்கு நகை மேக்கப் எல்லாமே சூப்பரா செட் ஆயிடுச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை மட்டும் வந்து பார்த்தாருன்னா மறு பேச்சு பேசாம அசந்து போய் டபுள் ஓகே சொல்லிடுவாரு. அதுக்காக தான் அம்மா கிட்ட சொல்லி ஸ்வீட் பண்ண சொன்னோம். ஓஹோ, ஆமாமா தெரியும். பாப்பாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் பாரு. பார்வதி, பசங்க ஸ்வீட் கேக்குறாங்க. உனக்கு தெரிஞ்ச அந்த கேசரியை தவிர வேற எதனா நல்ல ஸ்வீட்டா பண்ணி கொடு. அம்மா, அப்பா ஜோக் கடிக்கிறாராமா. அப்ப சரி, இதோ பால்கோவா பண்ணி தரேன். அப்பா வந்து கேட்டதும் என்ன விட்டுட்டு ஓடுறியா? உன்ன அப்பா கேட்டதும் எங்க உண்மையை உளறிடுவேன்னு எஸ்கேப் ஆயிட்டேன். ஏன்னா உன்ன முதல்ல எனக்கு போய் சொல்ல வராதுல்ல. ஆ? வாங்கப்பா. என்ன தம்பி, வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? ஆமாப்பா. அப்பா, ஆ சொல்லு தம்பி. ஜோசியர் அங்கிள் நைட்டு கல்யாண ஏற்பாடை பத்தி சொன்னாரு. சரி. இல்லப்பா, அதை பத்தி ஒன்றும் இல்லை. அங்கிள் ஃபோட்டோவை காமிச்சார் இல்லையா, அந்த பொண்ணு. ஆமா, போதும் பொண்ணு. அந்த பொண்ணும் அவ தங்கச்சியும் இங்க நேர்ல வந்தாங்கப்பா. இங்கேயா? ஆமாப்பா. கல்யாணம் நடக்க எனக்கு சம்மதமா, ஆட்சேபனை ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இல்லப்பா, விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நிறைய மாப்பிள்ளைங்க வந்து பிடிக்கலன்னு போயிட்டாங்க போல இருக்கு. இதுல அந்த பிரச்சனை வராது. ஒருவேளை நான் சம்மதிக்கலன்னா என்ன பண்றதுன்ற பயத்துல வீட்டில் கூட யாருக்கும் தெரியாம வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேண்டாம்ப்பா, திட்டு போறாங்க பாவம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்ப்பா. தம்பிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சித்தி மேல எவ்வளவு கரிசனம் பாத்தீங்களா? யோ, புயல் அடிச்சு 10 பேர் செத்தா கூட எல்லாத்தையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவல்ல. என்னங்க பண்றது, தொழில் அப்படி. தொழிலின் போது தான் ஞாபகத்துக்கு வருது, பொண்ணு பார்க்க நாள் குறியா அவங்க அப்பா கிட்ட பேசணும். ஐயா,
அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சாச்சு. நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை, வளர்பிற நாள், அமோகமா இருக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பொண்ணும் கிடைச்சிருச்சு, புதனும் கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு எத்தனை பயம் பாத்தியா? நேர்ல வந்து ரமேஷ் கிட்ட கேட்டுட்டு போயிருக்கா. அதை கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சியா. என்னங்க செம்ம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. முதல்ல அவங்க அப்பாவுக்கு போனை போடுங்க, பொண்ணை பார்க்க வரோம்னு சொல்லுங்க. ஆமாயா, இதை பேசி அதை மறந்துட்டேன் பாரு. சார் சொல்லுங்க சார். வணக்கம். ஜோசியர் இப்பதான் பொண்ணு பார்க்க நாள் பார்த்து சொன்னாரு. டிரைவிங்ல இருக்கீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, ஓரமா தான் நிக்கிறேன். சொல்லுங்க சார். நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு வரோம், சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க சார், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். அப்புறம் பொண்ணு பார்க்குற விஷயம் காதும் காதும் வச்ச மாதிரி நடக்கட்டும். யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் மாப்பிள்ளை வர்றாருங்களா? ஹலோ ஹலோ, மாப்பிள்ளை வராம எப்படி பொண்ணு பார்க்க வருவாங்க? நான் வந்து விட்டார். பாத்தியா, என்ன எத்தனை பேரு என்னென்னமோ பேசினாங்களே. இப்ப என்னாச்சு? மாப்பிள்ளைக்கு என்ன பார்த்த உடனே ஓகே. இப்ப என்னாச்சு? மாப்பிள்ளைக்கு என்ன பார்த்த உடனே ஓகே. அது சரி, நீ என்ன பாக்குற? என்னடா தினம் தினம் அழுமுஞ்சா வர பிபி இப்போ சந்தோஷமா சிரிக்கிறாளேனா? இப்படி ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சிரிக்காம இருக்கிறது? கவிதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ சொன்ன ஐடியாவால தான் எனக்கு டென்ஷன் இல்ல. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியுது. நான் இனிமே எப்பவுமே உன்கிட்ட சந்தோஷமா வந்து பேசணும். உனக்கு அழுமூச்சு பிபி பிடிச்சிருக்கா இல்ல சந்தோஷமா வந்து சிரிக்கிற பிபி பிடிச்சிருக்கா? இந்த சந்தோஷம் வேற. உனக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க பிபி தான் பிடிச்சிருக்கு, சரிதானே? ஐ லவ் யூ பிபி. எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குடி. சரி, இப்படி வளைச்சு வளைச்சு சாப்பிடுறியே, எதுக்கு கொடுத்தன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? சாப்பிட்டு கேட்கலான்னு இருந்தேன், சொல்லு. நேத்து மேக்கப் போட போயிருந்தேன்ல? ஆமா, என்னாச்சு? சொல்லு சொல்லு சொல்லு. நான் மேக்கப் போட்டு போனதும் அவரு சம்மதம் சொல்லிட்டாரு. அப்பாக்கு தெரியாது, கவிதா மட்டும் அம்மா கிட்ட சொல்லிட்டான். அம்மா தான் பால்கோவா செஞ்சு கொடுத்தாங்க. ஏய், அவர் வந்து உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நீ போய் மாப்பிள்ளை பார்த்து சம்மதமும் வாங்கிட்ட. கலக்கல் தான். ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. சின்ன டப்பால பால்கோவா கொண்டு வந்திருக்க, கொஞ்சம் பெரிய டப்பால கொண்டு வந்திருக்க கூடாதா? ஏன், உன் பாட்டு மாப்பிள்ளைக்கு பார்சல் பண்றதுக்கா?
சூப்பர் பிப்பி, கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி. அது சரி, ட்ரீட் எப்போ? ஷோ சுத்தம் போடாதடி, யாராவது கேட்ட போறாங்க. ஏன் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? மானத்தை வாங்காத, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆ போச்சுடா, முகச வந்து வெக்கலாம் படுற. வெக்கப்பட்டேன்னு வேணா சொல்லு, முகம் செவந்துடுச்சுலாம் சொல்லாத. இது உன்கிட்ட நான் ஒண்ணு காட்டுறேன். பாத்தியா, நெக்லஸ் அவர் வாங்கி கொடுத்தாரு. ஐயோ சூப்பரா இருக்கு பிப்பி. ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போல. உண்மை சொல்றேன் பிப்பி, நீ வருத்தப்பட்டதும் உங்க அம்மா கஷ்டப்பட்டதும் வீண் போகவே இல்ல. புடிச்சாலும் புடிச்ச புளியங்கும்பாதான் பிடிச்சிருக்க. பிடிச்சது இருக்கட்டும், நீ யார்கிட்டயும் சொல்லிடாத, அது போதும். நான் மறைச்சாலும் வெக்கத்தோட இருக்கிற உன் முகமும் கனவு கண்ணுகிட்டே இருக்கிற உன் கண்ணும் காட்டி கொடுத்துருமே. சீ, போடி. சூப்பர் பிப்பி. சார், சுப்பிரமணியன் சார், கிளாஸ் ரூம் எல்லாம் தேடின நீங்க இல்ல. ஸ்வீட் பிடிங்க. எதுக்கு சார்? நீங்க பிடிங்க, சொல்றேன். இந்த ஸ்வீட் மொத்தம் உங்களுக்கு தான் சார். எனக்கு எதுக்கு சார் பாக்ஸோட? ஒரு ஸ்வீட் போதுமே. இல்ல சார், வச்சுக்கோங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பசங்களுக்கு கொடுங்க. பிபிஏ நாளைக்கு மறுநாள் பொண்ணு பார்க்க வராங்க சார். இந்த பொண்ணு பார்க்க வர்றது பேருக்கு தான். அவங்களுக்கு ஏற்கனவே முழுக்க முழுக்க சம்மதம். வேலாயுதம் சார் யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. உங்களுக்கு மட்டும் விஷயம் தெரியுன்றதுனால ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஆறுசாமி. உங்க பாரம் பாதி இறங்கிட்ட மாதிரி தோணுது. பாதி இல்லை சார், முழுசாவே இறங்கின மாதிரி தான். ஏன்னா பிபியை கல்யாணம் பண்ணிக்க போற இடம் ரொம்ப பெரிய இடம் சார். அதனால கல்யாண செலவை பத்தி கூட நம்ம கவலைப்பட வேணாம். இனி சின்னவளுக்கு நம்ம ஏதாவது பார்த்து பண்ணா போதும். நீங்க போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு ராசியான பொண்ணு வந்து உங்களுக்கு பிறந்திருக்கு. அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அவர் ஆசையை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாம் அந்த ஜோசியருக்கு தான் சார் நன்றி சொல்லணும். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆறுசாமி. ஆமாம் சார்.